ஸோ இந்த சம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒருத்தன்ட்ட 10,000 ரூபாய் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கீம் ஏ ஸ்கீம் பியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான். 2 ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறான். ஒரு ஸ்கீமில் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 16% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். இன்னொரு ஸ்கீமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 20% இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். இந்த 2 ஸ்கீம்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 2529. இந்த 2 ஸ்கீமே எவ்வளோ இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளான் பண்ணியிருக்கான். 2 ஸ்கீமே 2 இயர்ஸ்க்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளான் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஸ்கீம் ஏ எதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கீம் ஏல மட்டும் வந்து இவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத இந்த கொஸ்டின். சரியா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் வந்து நல்லா ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த 10,000 ரூபா இருக்குல்ல, ஒன்று 5,000 5,000 போட்டிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 5,000க்கு மேலே போட்டிருந்துருக்கலாம். அப்போ ஏ 5,000 மேலே போட்டிருந்தான் அப்படின்னா பி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா 5,000 கம்மியாக தான் போட்டிருந்துருப்பான். கரெக்ட் தானே? அப்படி தானே? ஸோ இப்போ இன்கேஸ் இப்போ வந்து ஏ வந்து 6,000 இன்வெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ பி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னா 4,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். இங்கே 5,000க்கு மேலே இருக்கிற 1000 ரூபாயை அங்கே 5,000 என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கம்மியாக பண்ணியிருந்திருப்பான். ஸோ அந்த லாஜிக் தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 5,000 + x 5,000 - x அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரெடிஷனல் மெத்தட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷார்ட்கட்டில் இது எப்படி போடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி நான் சால்வ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இப்போ ஏங்கிற ஸ்கீமில் 16% அப்படின்னு சொல்லியிருக்கான் ஃபார் 2 இயர்ஸ். அப்போது ஒரு இயருக்கு 16% அப்படின்னா 2 இயருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 32% இருக்கும். பிங்கிற ஸ்கீமு 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 20% எவ்வளவு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, அப்போ 2 இயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 44% வந்திருக்கும். ஓகே, 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னா 44%. இப்போது நம்ம இது வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம நார்மல் ட்ரெடிஷனல் மெத்தடில் 32% ஆஃப் 5,000 + x minus 44% ஆஃப் 5,000 minus x equal to 2592 அப்படின்னு போட்டுருவோம். இதான் நம்ம ட்ரெடிஷனல் மெத்தடில் சால்வ் பண்ணுறது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னு வச்சுக்கோங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும். இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் போட்டிருப்பீங்க. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 12% ஆஃப் 5,000. அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரெண்டு என்ன பண்ணிருந்தா ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ண எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 76% ஆஃப் x is equal to 2592 அப்படின்னு வந்திருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா x கண்டுபிடிச்சிருந்திருக்கோம். ஓகே, சரி. ஓகே, இதை நம்ம வந்து ஷார்ட்கட்டாக எப்படி நம்ம இதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இதை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து -600 அப்படின்னு வந்திருக்கும். நான் இந்த சைட் கொண்டு போனால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ப்ளஸ் கொண்டு போயிருப்பேன். அப்புறம் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா டிவைடட் பை போட்டு 76 போட்டேன். ஓகே, இதான் வந்து நார்மல் ட்ரெடிஷனல் மெத்தட். இப்போ நம்ம இதை எப்படி ஷார்ட்கட்டாக இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏங்கிற ஸ்கீம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு வருஷத்துக்கு 16%, 2 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் 32%. பிங்கிற ஸ்கீம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னா 44% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு வருஷத்துக்கு 20%, 2 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 44% வந்துருக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2592. ஓகே, இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்துக்கேன். நான் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும் -12%. ஓகே, இதை நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா 2592 இங்க மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்க பிளஸ் 12% ஆஃப் 5,000 டிவைடட் பை இந்த ரெண்டு வேல்யூ இருக்குல்ல, இந்த ரெண்டு வேல்யூ அதை ஆட் பண்ணிடுங்க 76%. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா டிஃபரன்ஸ் போட்டேன். டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்குன்னா மைனஸில் வந்துருக்குது. ஸோ நான் அந்த மைனஸில் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். ஸோ ப்ளஸ் 12% ஆஃப் 5,000 டிவைடட் பை என்ன வந்திருக்கும் அப்படின்னா 76 அப்படின்னு போட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஈஸி தான். 2592 ப்ளஸ் என்னது 600 divided by 76%. Okay, so இதை
ஆட் பண்ணிங்கன்னா 3192 into 100 divided by 76. ஸோ இது எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னா 42 டைம்ஸ் போகும். இஸ் ஈக்குவல் டு 4200. இது என்ன அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூ. ஓகே, எக்ஸ் அப்படின்னா எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 5000 ப்ளஸ் எக்ஸாக இருக்கலாம் ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணது, இன்னொரு ஸ்கீமில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 5000 மைனஸ் எக்ஸாக இருக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இந்த ஏ ஸ்கீமில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ ஏ ஸ்கீமில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5000 ப்ளஸ் 4200 இஸ் ஈக்குவல் டு 9200 வந்து என்ன பண்ணியிருப்பான்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் 12% ஆஃப் 12% எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டுக்குள்ள சப்ட்ராக்ட் பண்ணால் -12 வந்துருக்கு. இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். அப்போ ப்ளஸ் 12% ஆஃப் இதை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 5000 into 5000 ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தால் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 12% ஆஃப் 5000 டிவைடட் பை இந்த ரெண்டு ஆட் பண்ணால் 76. ஸோ 76% எழுதிருக்கேன். இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4200 கிடைச்சிருக்கு. அவன் ஸ்கீம் ஏல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸ்கீம் ஏ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 5000 ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏஸ் ஈக்குவல் டு 5000 ப்ளஸ் இந்த 4200 ஈக்குவல் டு 9200. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, இதே மாதிரி இந்த சம்மை ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.